நியூ சிலபஸ் தேர்வுக்கு படிக்கலாமா வேண்டாமா? ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆஸ்பிரண்ட்ஸ் மத்தியில. அதை விட மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, 2025ல் தேர்வு வருமா? இது டிஆர்பி எக்ஸாமினேஷன் தொடர்பாக ஒரு சீக்வென்ஸா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இது பார்ட் 5 ஏற்கனவே 4 வீடியோ முடிஞ்சிருக்கு. இந்த பார்ட் 5ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்பிக்கை குடுக்கக்கூடிய செய்தி, நம்பிக்கை குடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பிப்ரவரி 25, 2021ல் ஒரு சிலபஸ் வெளியாச்சு. எஸ்ஜிடி மற்றும் பிடி நியமன தேர்வுக்கான சிலபஸ் வெளியாயிடுச்சு. இந்த சிலபஸ் வெளியாகி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கடந்து தான் நமக்கு 25/10/2023ல பிடிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதன் பிறகு 9/2/2024ல எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷன் வந்தது. அப்போது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, தேர்வுக்கு படிக்கலாமா வேண்டாமான்னா, உங்களுடைய லட்சியமும் இலக்கும் அரசு பள்ளியில் ஆசிரியர் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கு வச்சுருக்கீங்க. இதுதான் என்னுடைய முதன்மை இலக்குனா, கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷின் மார்க்கை எடுத்துகிட்டு தேர்வுக்கு படித்தே ஆக வேண்டும். இதில் அடுத்த விஷயம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா, இந்த பிடிடிஆர்பி நியூ சிலபஸுக்கு பிறகு 896 நாட்கள் ஆயிருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு. அப்போது இந்த புதிய சிலபஸ் உங்களுக்கு கடினமான ஒரு பாடப்பகுதிகள் இருந்தாலும், உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கு கிடைத்துள்ள ஒரு காலமாக தான் இந்த காலதாமதத்தை நீங்கள் எடுத்துக்கணும். 896 நாள் கழித்து ஒரு தேர்வு வந்திருக்கு பிடிடிஆர்பி. அந்த 896 நாள் 2 வருடங்கள் தயார்படுத்துறதுனால தான் நிறைய ஆசிரியர்கள் 110 மதிப்பெண்கள், 120 மதிப்பெண்கள், 125 மதிப்பெண்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸ்டார் கொஷின் இல்லாமையே 120 எடுத்தவங்கலாம் இருக்காங்க. நீங்கள் போய் லிஸ்ட்டை பாருங்கள். அப்போது உங்களுக்கு இந்த காலதாமதம் உங்களை ஒரு கல்லை உளி போல் செதுக்கி செதுக்கி வச்சா நீங்கள் படிக்கலாம் மாற மாட்டீங்க. கண்டிப்பாக கோயில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற ஒரு சிலையாக வழிபடும் கடவுளாக மாறக்கூடியவர்கள். அதுபோல தான் இது உங்களுக்கு பயன்படும். அடுத்த தேர்வு இது எஸ்ஜிடி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1079 நாட்கள் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கலந்து இந்த 2021ல் சிலபஸ் வெளியாயிட்டு 3 வருடங்கள் கடந்து தான் இந்த தேர்வு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னும் பொழுது, இது எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் தான். காரணம், நம்ம பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி இந்த நியூ சிலபஸ் 23 அக்டோபர் 2024 வெளியாயிருக்கு. 23 அக்டோபரில் தானே வெளியாயிருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ நாள் கடந்திருக்கோம்? 92 நாட்கள் தான் கடந்திருக்கும். நியூ சிலபஸ் வெளியாகி 92 நாள் கடந்திருக்கும் பொழுது, மீதமுள்ள நாட்கள், மாதங்கள் உங்களை தயார்படுத்துவதற்காக கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, வரும் வராதெல்லாம் தேவையில்லை. என்னுடைய இலக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆக வேண்டும், குறிப்பாக அரசு பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற ஒரு இலக்கும், நோக்கமும், லட்சியமும் பிறவியின் பயனே அதுவாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளோ பணியிடங்கள் தயாராக இருக்குது. இப்போ ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும். அரசாங்க பள்ளிகளில் 3876 முதுகலை ஆசிரியர்களுக்கான பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர்கள் பணி செஞ்சிட்ருக்காங்க. இந்த 3876 பணியிடங்களில் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு பணியிடம் இருக்குது உங்கள் பாடத்தில். இந்த ஒரு நம்பிக்கையோடவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது இன்னிலிருந்தே படிக்காதவங்க படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏற்கனவே படிச்சிருக்கிறவங்க வேகமாக படிக்கணும். ஏன்னா உங்கள் பின்னாடி படிச்சுட்டு வந்திருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஓடிடுவாங்க. முக்கியமாக 3876 பணியிடங்களில் நிதித்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது. நிதி அமைச்சர்கிட்ட போச்சுன்னா இந்த 3876மே நிதி அமைச்சர்கிட்ட போகுது. காலி பணியிடங்கள் இவ்வளோ இருக்குது, தற்காலிக ஆசிரியர் இருக்காங்க, அப்போ இதுக்கு நீங்கள் நிரந்தர ஆசிரியர் நியமனம் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு கேட்கும்பொழுது, என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் 2800லேருந்து 3000 பணியிடங்களுக்கு நிதி அனுமதி கொடுக்க 100% வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் உங்களுக்கு 3000 பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். நிதி ஒதுக்கப்படும். இது ஒதுக்கினாலெல்லாம் இல்லை, ஒதுக்குவாங்க. ஏன்னா நமக்கு பீப்புள் டீச்சர் ரேஷியோ அதிகமாகிடுச்சு. மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. 11th 12th பார்த்தீங்கன்னா மாணவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஆசிரியர் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. கடந்த 2 வருடங்களில் ரிட்டையர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஆசிரியர் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. 33ன்னு ஆயிடுச்சு. பீப்புள் டீச்சர் ரேஷியோ 33 இருக்குது. அப்போ ஒரு ஆசிரியருக்கு 33 மாணவர்களை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நிற்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 3876ல் அந்த குறைஞ்சபட்சம் 2800 3000 பணியிடங்கள். அப்போ 3000 பணியிடங்கள் உங்களுக்காக தான் இருக்குது.
இந்த 3000 பணியிடங்கள்ல உங்களுக்கான ஒரு பணியிடத்தை உறுதி செய்வதற்கு இந்த ஜனவரி மாதத்தை விட்டுட்டீங்கன்னா, இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஒரு கிரீன்ல போட்டிருப்பேன். இந்த செப்டம்பர் வரைக்கும் இது எல்லாம் உங்களை தயார்படுத்திய காலகட்டங்கள். இந்த செப்டம்பர் வரைக்கும் ஏன் இந்த செப்டம்பர் வரை கிரீன்ல குடுத்துருக்கேன்னா, ஸ்டாஃப் ஃபிக்சேஷன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டோம். ஜனவரி வந்துட்டோம், பிப்ரவரி வந்துட்டோம். இப்போ பப்ளிக் எக்ஸாம் நடக்குது, பிராக்டிகல்ஸ் நடக்குது. அதன் பிறகு பேப்பர் கரெக்ஷன் நடக்கும். அதன் பிறகு மே மந்த்தில் ரிட்டர்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எல்லாம் நடக்கும். அதன் அடிப்படையில் அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் புதிய பட்ஜெட் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் புதிய பட்ஜெட் இதெல்லாம் ஒதுக்கி எவ்வளோ பணியிடங்களுக்கு அனுமதி தரலாம் அடுத்த மாதம் தெரிய போகுது. பிப்ரவரி மாதத்தில் தெரிய போகுது. எவ்வளோ பாடங்களுக்கு எவ்வளோ பணியிடங்கள் வந்து பிஜிக்கு அனுமதி கொடுக்கலாம், நிதி கொடுக்க முடியுன்றது நிர்ணயிக்க பண்ண போகிறாங்க இல்லையா? தயாராகிடுது. அதன் பிறகு உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ரிவிஷனுக்கு பயன்படும். அதனால் இதில் ஒரு விஷயம் சொல்லப்போனால், இந்த ஜனவரி மாதம் முடிய போகுது. இந்த 7 நாட்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த 7 நாட்கள் முடிச்சோன்னா 11 மாதம் இருக்குது. இந்த 7 நாட்கள் முறையாக திட்டமிட்டு குறிப்பிட்டிருக்க மாதிரி இந்த மே மாதம் 31க்குள்ளே உங்கள் சிலபஸை முடித்து வச்சுக்கோங்க. மே மாதம் 31க்குள் உங்கள் சிலபஸ் எல்லாம் முடித்து வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள்னால் கூட நீங்கள் இன்னொரு ரிவிஷன் யூஸ் பண்ணுவீங்க. இன்னொரு ரிவிஷன் அடித்து யூஸ் பண்ண முடியும். இந்த பிடிடிஆர்பி, எஸ்டிடிஆர்பி சிலபஸ் தான் பிஜிடிஆர்பிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். காலம் கடந்து தாமதமாக வந்தாலும் மிக அதிகபட்ச உயர் மதிப்பெண் எடுப்பதற்காக தயார்படுத்தி கொள்வதற்காக அந்த காலகட்டங்களை நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்திட்டாங்க. அதே போல் தான் இந்த பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் உங்களை தயார்படுத்தி கொள்வதற்கு கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்தாலும், ஹெவியாக இருந்தாலும், புதுசாக இருந்தாலும் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்வதற்காக 92 நாட்களை வந்து இப்போ இழந்திருக்கீங்க. இதில் இந்த 92 நாள் இழந்திருக்கலாம், இல்லை நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் முறையாக திட்டமிட்டு தெளிவாக செயல்பட்டீங்கன்னா அந்த நான் குறிப்பிட்ட அந்த 3000 பணியிடங்களில் உங்களுக்கான ஒரு பணியிடம் உறுதி நிச்சயம். இது நம்பினீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு அந்த 3000 பணியிடத்தில் எனக்கு ஒரு பணியிடம் இருக்குது, நான் கண்டிப்பாக பிஜி அசிஸ்டண்ட் ஆகி விடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் போடுங்க. எல்லாரும் பார்க்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் நியமன ஆணை பெற்று அதை வாங்கிய பிறகு மகிழ்ச்சியாக இதுவே வீடியோக்களை வந்து நீங்கள் கமெண்ட் போடுங்க. அன்றைக்கி நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இப்போவும் நான் வாழ்த்து சொல்கிறேன். உங்களிடம் கடவுள் கொடுத்திருக்கின்ற நாட்கள் இவை எல்லாம் உங்களை தயார்படுத்தி கொள்ளக்கூட வேண்டிய காலகட்டங்கள். ஒரு சிலையாகணும் அப்படின்னா நீங்கள் அந்த கல்லை வந்து ஒரு சிற்பி செதுக்கிட்டே இருக்கார். சிற்பி கல்லை செதுக்கும் போது அரசன் வருகிறார், ராணி வருகிறாள், இளவரசி வருகிறாள், இளவரசன் வருகிறாள் பார்க்க மாட்டார். சிலை முழுமையடைந்த பிறகே தான் வந்து அது வந்து கர்ப்பகிரகத்துக்கு போகும். அது மாதிரி அரசன் வரான்னு சொல்லிட்டு உடனே நாம் சிலையை முடிச்சிட முடியாது. ராணி வராங்கன்னு சொல்லி உடனே சிலை என்ன பண்ண முடியாது, சிலையை முடிச்சிட முடியாது. அந்த சிலை எப்படி உருவாகுதுன்னா கல்லை செதுக்கிறதுனால தானே நடக்குது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் அவசரப்பட்டாலோ துரிதப்படுத்தினால என்ன ஆகுனா கல் சிலையாக மாறாமல் படிக்கல்லாக மாறிடும். சிலை ஏதாவது முழுசாக உருவாக்க முடியாது. அப்போது படிக்கல்லாம் மாறிட்டிங்கன்னா கண்டிப்பாக கர்ப்பகிரகத்தில் போக முடியாது. அப்போ என்ன புரியுது உங்களுக்கு இதில்னா, எனக்கு புரியுதை சொல்லிடுறேன். காலதாமதம் ஏற்படும் பொழுது நீங்கள் முழுமையாக உருவாக்கப்படுவீர்கள். இந்த சிலபஸ் வந்து கையில் இருக்கிறதுனால காலதாமதம் ஏற்படும். நீங்கள் முழுமையாக உங்களை உருவாக்கிக்கலாம். மிக சிறந்த சிலையாக வெளிப்படுவது காலதாமதம் ஏற்படும். அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, உங்கள் வெற்றி நிச்சயம். மேலும் இது போன்ற ஒரு பதிவு சந்திக்கிறது. ஆயுஷவன் கஸ்டர் கற்க யாதும் ஊரே அவரும் கேளீர்.